விடாமல் துரத்தும் சனாதன வழக்கு. தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று தற்பொழுது தீர்ப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் லண்டனில் சுற்றுலாவிற்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. எதற்காக உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சனாதன பிரச்சனை இந்தியா முழுவதும் பூகம்பமாக வெடித்தது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, வடமாநிலங்களில் அதிக அளவு பிரச்சனையாகவே மாறியது. குறிப்பாக வடமாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது உருவப்படமும் மற்றும் திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களது உருவப்படத்தையும் கழிவறையில் ஒட்டி மிகப்பெரிய அளவில் அவமானமும் படுத்தினார்கள். தற்பொழுது இந்தியா முழுவதும் 21 வழக்குகளும் இருவர் மீது பதியப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அனைத்தும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்று சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு கோரிக்கை ஒன்றையும் வைத்திருந்தார். இந்த கோரிக்கையில் பல தவறுகள் இருப்பதாகவும் நேரடியாகவே உச்சநீதிமன்றத்திற்கு வந்து சரி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது அவசரமாக லண்டனில் இருந்து தற்பொழுது சனாதன பிரச்சனையின் காரணமாக உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல உள்ளார். ஏற்கனவே வாயை கொடுத்து வசமாக சிக்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் நேரடியாக என்னால் ஆஜராக முடியாது, ஒரே நீதிமன்றத்தின் கீழ் இந்த வழக்கை விசாரியுங்கள் என்பதற்கேற்பதான் நீதிமன்றத்திற்கு கோரிக்கை வைத்துவிட்டு நேரடியாக லண்டனுக்கு ஓய்வெடுக்க சென்று விட்டார். தமிழக மக்கள் இங்கு குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓய்வெடுப்பதற்காக லண்டனுக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உச்சநீதிமன்றம் ஒற்றை தீர்ப்பால் தற்பொழுது கதிகலங்கி அவர் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சேகர்பாபு மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக இன்னும் 2 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக அவர்களது புதிய கோரிக்கை மனுவை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் அனைத்து நீதிமன்றத்திலும் இவர் நேரடியாக செல்ல வேண்டும் என்ற தீர்ப்பை தற்பொழுது நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அமைச்சர் என்றாலும் சரி, சாதாரண சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, சட்டத்திற்கு முன்பாக அனைவரும் சமம்தான். சனாதன பிரச்சனையின் காரணமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒற்றுமையே சீர்குலைக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது தவறுதான் என்பதற்கேற்பதான் இத்தகைய செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.